ஹாய். இப்போது நம்ம வந்து காலேஜில் நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் ஆகிடுச்சு. நான் எப்படி ஃபீஸ் கட்டுறது அந்த கொஸ்டின் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் இயர் எப்படி நடந்துச்சு, நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தருக்கு மேனேஜ்மெண்ட் சீட் கிடச்சிருக்கோம்னா 13.5 lakhs அவங்க வந்து மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தமிழ்நாடு அந்த அட்ரஸ்க்கு அவங்களுடைய நம்பருக்கு நம்ம மணியை பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து பெட்டர் நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க்லேருந்து டைரெக்டாக நெஃப்ட் பண்ணுறது சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அனுப்ப போகிற மணி ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக அனுப்ப போகிறோம். ஒரு விஷயம் முக்கியமாக நீங்கள் அந்த நெஃப்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகும்போது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரில் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. ஏன் அப்படின்னா வந்து தெரியாதனமாக லாஸ்ட் டைம் பண்ண ஒரு சின்ன தப்பு என்னென்னா அந்த இமெயில் அட்ரஸ் வந்து அப்ளிகேஷனில் ஒரு இமெயில் அட்ரஸ்ஸு ப்ளஸ் வந்து இந்த பேங்க்கில் ஒரு இமெயில் அட்ரஸ் மாற்றி கொடுத்துட்டதுனால எனக்கு அந்த 2 lakhs ரீஃபண்ட் ஆகும் பாருங்கள். அது வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. அதனால் அந்த தப்பு பண்ண வேணாம். இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. உங்கள் இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு நாளைக்கு அந்த 13.5 lakhs மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்துச்சுன்னா இல்லை 4.5 lakhs அதாவது செல்ஃப் ஃபினான்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் கமிட்டிக்கு அனுப்பணும். அனுப்பிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். அதாவது உங்களுடைய அலாட்மெண்ட் இது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து கன்சர்ன் காலேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தனலட்சுமியில் கிடச்சிருந்தாலும் சரி, வேலம்மாவில் கிடச்சிருந்தாலும் அங்கே போய்ட்டு நீங்கள் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அங்கே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஹாஸ்டல், ஃபுட், அக்காமடேஷன் இதுக்கான ஃபீஸ் அங்கே பே பண்ண வேண்டியது இருக்கும். எல்லா காலேஜும் மோரார்லஸ் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் கேட்பாங்க. ஐதர் நீங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிடலாம், இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கு டிடியாக கூட அந்த காலேஜ் பேரில் எடுத்து கட்டலாம். நீங்கள் நாளைக்கே கூட போய்ட்டு ஒரு ரவுண்ட் நீங்கள் போய்ட்டு எந்தெந்த காலேஜில் எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் விஷயத்தை நீங்கள் கேட்டுங்க. ஒரு சில காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா மணியை கலெக்ட் பண்ணிக்குவாங்க, பட் உங்களுடைய பேன் கார்டை வாங்கிக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். தேங்க்யூ, பாய்.